வெண்டைக்காய் வச்சு இதுவரைக்கும் புதுமையான ரெசிபி இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. அதுக்கு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் அலசி எடுத்து அதை இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்து அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 2 வெங்காயம் 2 தக்காளி 3 வரமிளகாய் பவுலில் மாற்றி அடியில் வச்சுட்டு இட்லி பிளேட்டை மேலே போட்டு அதில் வெண்டைக்காய் எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. அடுக்கி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இன்னொரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்து மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ வெண்டைக்காய் வெந்து சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு உள்ளே வச்ச வெங்காய தக்காளி எடுத்து வெளியே வச்சு ஆறட்டும். இப்போ வேர்க்கடலை முந்திரியோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஆற விட்ட வெண்டைக்காயோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் கீறிக்கங்க. ரொம்ப பெருசாக முழுசாக கீறிடாமல் லைட்டாக இது மாதிரி கீறி விட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை முந்திரி மசாலா பொடியை உள்ளே வச்சு எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்திலுமே இதே மாதிரி மசாலா பொடியை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதமுள்ள மசாலா பொடியை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆற வச்ச வெங்காயம் தக்காளி ஆறி எடுத்து இப்போ தக்காளியோட மேல் தோலை உரிச்சிட்டு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர் சேர்க்காதீங்க. வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சம் இருந்தது, அதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சோம்பு, கூடவே 5-6 இடித்த பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு பச்சை வாசனை போனதும் இதில் அரைச்செடுத்த தக்காளி வெங்காயம் இதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணீர் சேர்த்துங்க. இதில் மீந்த ஃபில்லிங் பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் ஃபில்லிங் வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையுமே முழுகிற அளவுக்கு சேர்த்து மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி திறந்தீங்கன்னா போதும். கமகமன் மணக்க மணக்க சுவையான காரசாரமான வெண்டைக்காய் கறி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும்.